Hi friends, welcome to Enini Ellam. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அரிசி மாவே யூஸ் பண்ணாம ஒரு 10 நிமிஷத்துல ரொம்ப டேஸ்டியா அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான ஒரு கொலக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குயிக்காவும் நம்ம பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் கெட்டி அவலா சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் அவலும் எடுத்துக்கலாம், லேசான அவலும் எடுத்துக்கலாம். இதை லைட்டாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இப்போ வந்து அவலை லைட்டாக ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து அவலை எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்திங்கன்னா மொறுப்பாக இருக்கும். இப்போ இதை ஆற வச்சுட்டு பவுடராக மிக்சியில் அடிச்சுக்கலாம். அடுத்ததாக 1 கப் அவலுக்கு நான் அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டான இனிப்பில் இருக்கும். இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். இது பாகெல்லாம் வர வேண்டியதில்லை, லைட்டாக கரைஞ்சிட்டா போதும். அரை கப்புக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு. நம்ம இதை வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசி ஏதாவது இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தூசி இருக்குது பாருங்கள், அதுக்காக தான் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம வடிகட்டின வெல்லத்தை பேனில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து கரைச்சி வச்ச வெல்லம் நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அவலை இந்த மாதிரி பவுட்ராக நல்லா எவ்வளோ தூரம் பவுட்ராக்க முடியுமோ பவுட்ராக்கியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. நமக்கு வந்து அவல் சேர்த்த உடனேயுமே ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கெட்டிப்பட்டுரும். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்குவோம். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம இப்படியே புட்டு மாதிரி கூட சாப்பிட்லாம், இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறின பிறகு கொலக்கட்டை ஷேப்பில் பிடிச்சிட்டு நம்ம ஆவியில் வேக வச்சிட்டோம்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை ஆறட்டும். இப்போது நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்க கொலக்கட்டைகளை இட்லி பானையில் வச்சு எப்பயும் போல் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சா போதும், வெந்துடும் நம்மளுக்கு. வச்சாச்சு. நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் வைக்க போகிறோம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு நல்லா வந்து வெந்திருக்கும், ஆவி வருது பாருங்கள். சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீங்கள் வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.